ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போது இன்றைக்கி ஷெடியூல் படி கரண்ட்டாக குரூப் 2 மெயின்ஸ் வெற்றி மெட்டீரியல் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். நான் படிக்கிற டாபிக் வந்து சோசியல் இஷ்யூஸ். ஸோ நான் இந்த தடவை 2024 மெயின்ஸுக்கு இப்போ நான் ரெடி ஆகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் தனியாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணல. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து 2022 மெயின்ஸுக்காக வந்து நான் ஜாயின் பண்ணி வாங்கியிருந்தேன் மெட்டீரியல். அப்போ வந்து ஃபீஸ் 36,000 வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தடவை ஃபீஸ் எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் 2A ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் ஆகிறதுனால எனக்கு அந்தளவு அஃபோர்ட் பண்ண முடியல. இது எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கும்போது நான் நெவர் கிவ் அப்னு பார்த்துப்பேன். இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட நான் எப்படி வச்சுக்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஓவராக பண்ணவங்களுக்கு முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு. இது வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் கோட்ஸ்னு எழுதி வச்சுருப்பேன். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து என்னை ஒருத்தவங்க வந்து இவ வந்து வெட்டி தண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பப்போ நான் மறந்துடுவேனேன்னு சொல்லிட்டு நான் அதை எழுதி வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா ஒரு தாட் ஆஃப் த டே மாதிரி. ஏதாவது எனக்கு டக்குன்னு தோன்றது வந்து நான் எழுதி வைப்பேன். இது எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, எல்லாமே மாறும், அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதி வச்சுருப்பேன். இப்போ என்னென்ன பார்க்கலாமா? ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் இன் ஆல் மை ப்ராக்ரஸ். நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து இது நல்லா பட்டுச்சுன்னா நீங்களும் வந்து தாராளமாக எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்னொருத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும்னு நம்ம எப்போயுமே நினைக்கக்கூடாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனாக இருக்கணும். அடுத்து யூனிட் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன். இப்போ நான் எப்படி படிப்பேன்னா, நோட்ஸ் வந்து எடுக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு. ஸோ டிசம்பரில் ரிசல்ட் வந்து நம்ம பிப்ரவரியில் ப்ரிப்பேர் ஆகணுங்கும்போது நோட்ஸ் எடுக்கலாம் டைம் இல்லை. நான் அண்டர்லைன் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பப்போ ரொம்ப டவுனாக இருந்ததுன்னா எனக்கு தோன்றது டக்குன்னு எழுதி வச்சுப்பேன். இப்போ நான் என்ன எழுதுறேன்னு பார்க்கலாமா? ஆனால் என்ன எழுதினாலுமே வந்து நம்ம தான் மோட்டிவேட் ஆகிக்கணும், நம்ம தான் வந்து ஆறுதல் சொல்லிக்கணும். நம்ம கூட நம்ம மட்டும்தான் இருப்போம் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில், வேறு யாருமே வர மாட்டாங்க. அது நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் நெவர் கோஸ் ராங். அது உண்மை தானே. நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும். அந்த கேப்பில் என்ன நல்ல ஒரு கொசு கடிச்சிட்ருக்கு, அதையும் அடித்து தூக்கி போட்டாச்சு. ஆனால் என்ன நல்லா வேகமாக அடிச்சிட்டா எனக்கே வலிக்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் படிக்க கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா யூனிட் டெஸ்ட்டில் படிக்கிறது வந்து நம்ம அப்படியே எழுத முடியாது. ஸோ நான் அண்டர்லைன் பண்ணுற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிப்பேன். இப்படி செவந்துருச்சு பார்த்தீங்களா, அதான் வேகமாக அடிச்சிட்டேன். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற டைமு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எதில் படிப்பேன்னா, நான் ஆன்லைனில் ஏதாவது UPSC வெப்சைட்ஸில் தான் படித்து ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் நான் எப்படி எழுதுவேன்னா, அது ஒரு மெயின்ஸ் ஆன்சர் மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுப்பேன். சிலர் வந்து இப்போது ஒன்லைனர் மாதிரி எழுதுறான். என்னோடய நோட்ஸே கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸே வந்து 2 டைப்பாக நான் வச்சுருப்பேன். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸுக்காக எழுதுனது தனியாக வச்சுருப்பேன், மெயின்ஸ்க்காக எழுதுனது தனியாக வச்சுருப்பேன். ப்ரிலிம்ஸுக்கு வந்து நான் ஃபேக்டாக ஃபுல்லாக எழுதியிருப்பேன். ஆனால் மெயின்ஸுக்கு வந்து நான் கான்செப்டாக எழுதியிருப்பேன். இப்போ இந்த நோட்ஸில் வந்து நான் ஒரு டாபிக்னால் அந்த டாப்பிக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருப்பேன். சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் என்னோட லாங்குவேஜில் எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுப்பேன். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து அந்த நோட்ஸில் அண்டர்லைனும் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னொன்று என்ன விஷயம்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா இல்லைனா மொத்தமாக இன்னொரு மினி புக் மாதிரி ஆகிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் வந்து எழுதி வைப்பேன். தேவையில்லாதெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, சரி நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அதில் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம படித்ததெல்லாம் வந்து வந்திருக்கேன். அதில் நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸை வந்து எடுக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக கான்ஷியஸாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தோம்னா கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம்னா அப்புறமே நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது படிச்சுக்கலாம். நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. அதே நேரத்தில் வந்து நம்ம ஐயோ படிக்காமல் விட்டுட்டோமே, ஐயோ எழுதாமல் விட்டுட்டோமே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேங்கிற ஒரு கில்ட் வந்து இருக்காது. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன். எனக்கு படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் வேணும்னா ஃபஸ்ட் நான் கரண்ட் அஃபேர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ தான் அந்த கொஸ்டின் நான் சொன்னோன்னே எழுதியிருக்கிறது பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. அது பின் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது என்ன கொஸ்டின்னா வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி யார் ப்ரப்போஸ் பண்ணது? MN ராய் ஆன்சர். அந்த கொஸ்டின் தான் வந்து நோட்ஸ்லேயே வந்திருந்தது. இப்போ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. இப்போ நான் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் படித்த டாபிக் இல்லாததா ஏதாவது ஒன்று வந்து எடுத்து நான் ஒரு பேஜ் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் எழுதுவேன். முக்கியமாக என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு 2020 ப்ரிலிம்ஸ் அப்போ நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண முடியல. அதனால் நான் வந்து டெய்லி 2க்குங்கும்போது கொஞ்சம் தான் எழுத முடியும். ஏன்னா 2Aக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது டைம் நிறைய இழுத்துது. ஸோ நான் 2க்குங்கும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். 2A முடிச்சுட்டு 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எழுதி முடித்தோடனே நான் முக்கியமான பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ண மறந்துட்டேன், திரும்ப அண்டர்லைன் பண்ணுறேன். அடுத்து வந்து நாளைக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்போயுமே எழுதி வைப்பேன். ஆனால் சில நாள் நான் மறந்தும் விட்டுருவேன். ஆனால் எழுதி வைக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும்.
இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு எழுதி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு திரும்ப யோசிக்க தேவையில்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் அது ரொம்ப முக்கியம். இது எழுதி வச்சுருக்கேன், இப்போ நான் இதெல்லாம் முடிக்கணும்னா நான் முடிப்பேனான்னு தெரியாது, பட் எழுதி வச்சுருவேன். திடீர்னு எனக்கு மறுபடியும் இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனால நான் ஒன்று எடுத்து பார்க்குறேன் அந்த மோட்டிவேஷனில் டப்பாலேருந்து. ஸோ இது என்ன இருக்குன்னா, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். கரெக்டு தானே, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இப்போ அந்த 2022 மெயின்ஸ் எனக்கு தட்டி போனதுனால தான் 2024 நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.